Hi friends, வணக்கம் and welcome to Shamu's Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர். இது கஸ்டர்ட் பவுடரா இல்ல மேஜிக்கல் பவுடரான்னு கேக்குற அளவுக்கு இதை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பாயசம், ஹல்வா, புட்டிங், ஷர்பத், ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்படி நிறைய விதமான ரெசிபிஸ் பண்ணலாம். குறைவான இன்கிரீடியன்ஸ்ல ரொம்ப ஈஸியா வீட்லயே கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃப்ரூட் கஸ்டர்ட், கஸ்டர்ட் ஷர்பத், கஸ்டர்ட் குல்ஃபி, கஸ்டர்ட் ஹல்வா, கஸ்டர்ட் பாயாசம், கஸ்டர்ட் புட்டிங் இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நினைச்ச உடனே கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெசர்ட்டை செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு 2 நிமிஷமே போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்ல சுகரை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர்னா எல்லாருக்குமே தெரியும், சோள மாவு தான். கூடவே 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்கறதுனால கஸ்டர்ட் பவுடருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் ரெசிபீஸ்க்கு இந்த வெனிலா ஃப்ளேவரை தான் யூஸ் பண்ணி செய்வோம். கஸ்டர்ட் பவுடர்ல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, பைனாப்பிள், கேசர் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இதுக்கு சுகர், கார்ன்ஃப்ளோர், மில்க் பவுடர் இந்த 3ம் தான் பேஸ். இதுல நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ட் எசன்ஸை ஆட் பண்ணி வேற வேற ஃப்ளேவர்ஸ்ல கஸ்டர்ட் பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்படியே கூட பிளண்ட் பண்ணிக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். அப்ப கஸ்டர்ட் பவுடர் பார்க்கறதுக்கு கடைகள்ல வாங்குறது மாதிரியே கலர்ஃபுல்லா இருக்கும். இதுவே பிஸ்தா ஃப்ளேவர்ல செய்யறோம்னா பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து கிரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல செய்யறோம்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்து கொஞ்சமா ரோஸ் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ்ல மாத்தி மாத்தி செஞ்சுக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளா 2 நிமிஷத்துல பண்ணிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம சேனல்ல இருக்கிற ரெசிபிஸையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபிஸ் பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.